பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விழுந்து போன வாழ்வை, உங்களது வாழ்வை புனரமைக்கிறார். ஆதார வசனம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தினை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் உரிமை சொத்துக்களை மேற்கண்ட வசனத்தில் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற பகுதியே முக்கியம். யாரோ வழிபோக்கர்களோ உறவுகளோ நண்பர்களோ உங்கள் மீது கரிசனம் உள்ளவர்களோ சொன்னது அல்ல. இவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் செய்யலாம் செய்ய வேண்டும் என்ற நிலை வருகிற போது ஒன்று ஒதுங்கிக் கொள்வார்கள், அல்லது அவர்களால் செய்ய திராணி இருக்காது, அல்லது மறந்துவிடவும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது உலகம், அவ்வளவுதான். இதை நாம் குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாமும் பல சமயங்களில் அப்படித்தானே இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வீக குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் இருந்தால், நாம் தான் ஆபிரகாமின் சந்ததி, தாவீதின் வம்சம். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் மற்றும் நமது வாழ்வுதான் தாவீதின் கூடாரம். இது எப்படியோ விழுந்து போயிற்று. இது ஏன் விழுந்தது என்பது தனிப்பட்ட செய்தி. இன்று இந்த விழுந்து போன நம்முடைய வாழ்வை புதுப்பித்து, உயிர்ப்பித்து, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிறேன் என்று இந்த வாக்கை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எதை செய்ய போகிறாரோ அதைத்தான் வாக்காக எடுத்து நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறவர். இந்த வார்த்தையில் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் அழிந்து போம், என் வார்த்தைகளும் ஒழிவதில்லை என்கிறார். ஏற்கனவே ஒவ்வொரு நாள் செய்தியிலும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிற பாடம். முதலில் கர்த்தர் வார்த்தையைத்தான் கொடுக்கிறார், அனுப்புகிறார், பின் செய்து முடிக்கிறார். இது அவருடைய பாணி. இது நமக்கு போதுமானது. ஏசாயா 55:10-11 வாசித்து பாருங்கள். அவரது வார்த்தை மனுஷ வார்த்தை அல்ல. அவரது வார்த்தையில் செய்து முடிக்கும் ஆற்றல், வல்லமை உண்டு. அது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வாக்கை இருதயத்தில் முதலில் வையுங்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படாமல் இருக்கலாம், ஏனென்றால் எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருக்கலாம். உங்களது நெருங்கிய வட்டத்திற்கு இது தேவைப்படுகிறது. ஆகையால் தான் இன்று இந்த செய்தியை கர்த்தர் உங்களை கேட்க வைக்கிறார். இந்த வாழ்வில் நிறைய திறப்புகள், உடைப்புகள், வேண்டாதவர்களும் வேண்டாதவைகளும் இந்த திறப்பினுடைய வந்துவிட்டது. நீங்களும் நானும் நினைப்பது, முதலில் இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கர்த்தர் கொடுத்துவிட்டால் போதும், மற்றவைகள் எல்லாம் சரியாகிவிடும், பின் ஜாக்கிரதையாக இனிமேல் இருப்போம், அல்லது இந்த பிள்ளை துன்மார்க்க செயலிலிருந்து விடுபட்டு வீட்டிற்குள் முதலில் சேரட்டும், அல்லது இந்த பிரச்சனை முதலில் சரியாகட்டும், அல்லது எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை, ஆர்கியூமெண்ட், இது முதலில் ஒழியட்டும் என்று நாமே இது முதலில் அடுத்து இது என்று பட்டியல் தயாரிக்கிறோம். கர்த்தர் நம் பட்டியலிடுவதை தவறு என்றோ உன் வரிசைப்படி செய்ய மாட்டேன் என்றோ சொல்வது இல்லை. நம்முடைய வேலை இந்த நைந்து போன, உடைந்து போன, நஷ்டப்பட்ட காரியங்களை முழுமையாக இன்று அவர் கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் செய்து மீட்டு எடுக்கப் போகிறார். நான் மறுபடியும் இயேசுவுக்குள் வேறு பெற்றுக் கொள்வேன். துதிக்க முடியாமல், வேத வாசிக்க முடியாமல், என்னையே நானே குற்றப்படுத்திக் கொண்டு, மற்றவர்களையும் குற்றப்படுத்திக் கொண்டு அமுக்கப்பட்டு இருந்ததிலிருந்து நான் வெளியே வருவேன். என் குடும்பத்தில் மறுபடியும் தேவனை துதிக்கும் பாடல் கேட்கும். செழிப்போம், உயர்வோம் என்று மனதிற்குள்ளேயே திரும்ப திரும்ப தாவீதை போல ஆத்மாவோடு பேசுங்கள். இதுதான் உங்கள் வேலை. இதை செய்தால் போதும். தேவன் உங்கள் காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டார். எதை முதலில் சரி செய்ய வேண்டும், பின் அடுத்து என்பதை அவர் அறிவார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா, போதும், நான் சாகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்றார். 1 ராஜாக்கள் 19:4. கர்த்தர் முதலில் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து திடப்படுத்தி அவன் இருக்கும் இடத்தை மாற்றி 3 பெரும் ஊழியங்களை கொடுத்து அவன் கூடாரத்தை சீர்படுத்தி நிலைநிறுத்தினார். ரூத் புத்தகத்தில் நகோமி மோவாப் தேசம் போய் தனது 2 மகன்களை, கணவனையை இழந்து விழுந்து போன நிலையில் யூதாயாவுக்கு திரும்பி வந்தாள். இவளுக்கே வாழ்க்கை எப்படி ஓட்டுவது என்று திகைத்து இருக்கையில் இவளோடு மருமகள் விதவை ரூத் இவளோடு ஒட்டி கொண்டு வந்து விட்டாள். முதலில் பிழைப்பிற்கு வழி செய்தார்.
கர்த்தர் பின் உரிமைக்கு குரல் கொடுத்தார். பின் போவாசிற்கே ரூத்தை மனம் முடித்து ஓபேத் என்ற மகனை கொடுத்து அந்த கூடாரத்தை எடுத்து நிறுத்தினார். 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்ற வாக்கின்படி உங்கள் கூடாரத்தை பழுது பார்த்து கட்டி திறப்புகளை அடைத்து மறுபடியும் ஸ்தாபிக்க இன்று அதை கையில் எடுத்துக்கொண்டார். முதலில் இதை நாம் நம்ப வேண்டும். இதற்கு ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் தெரிகிறதா என்று உணர்வை பார்க்கக்கூடாது. எந்த உணர்வும் நாம் அவசியமில்லை. நம்புங்கள், அது போதும். பின் இதுவரை செய்த தவறுகளை ஆவியானவர் சுட்டி காட்டும் போது அதை மறுபடியும் செய்யாமல் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். நலமானதை தேடி இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21-22. இதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். இறுதியாக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் விசுவாசத்தில் உறுதியாகிருங்கள். ஆகாய் 2:9 உங்களது வாழ்வின் முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தினது அதிக மேன்மையாக இருக்கும். ஜெபிக்கலாம். பாழாய் போனதை பயிரளமாக்குகிறேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழாய் கிடக்கும் இந்த குடும்பம், இந்த பிசினஸ் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்று சொல்லுவார்கள். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்ற உமது வாக்கின்படி செய்து எடுத்து நிமிர்த்தி உயர்தளங்களிலே வைக்க போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். இதை தடுக்க எந்த கரத்தினாலும் முடியாது என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.